சமீப நாட்களாகவே தமிழ் சினிமாக்கள்ல ஃபேமிலி ஓரியன்டான திரைப்படங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. குறிப்பா குடும்பஸ்தனா இருக்கட்டும் அல்லது டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், இந்த 2 படங்களுமே வசூல் ரீதியாகவும் சரி அல்லது விமர்சன ரீதியாகவும் சரி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. அந்த வரிசையில விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இவங்க 2 பேரும் இணைஞ்சு நடிச்சிருக்கக்கூடிய தலைவன் தலைவி படம் இப்போ மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக தமிழ் சினிமாக்கள்ல இருக்கு. கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்திலும் அடிச்சிருப்பாங்க இல்லையா, அதுல அவங்க ஏன் அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியோட கோவை சரளா அவங்க கேட்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்துல விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் இளம் தம்பதியினராக தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஏன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதுக்குள்ள நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கியூரியாசிட்டி அந்த இடத்துலையும் அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்துல பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்னலாம் நடந்திருக்கு, இந்த திரைப்படம் உண்மையாகவே நல்லா இருக்கா அப்படின்றது குறித்து நம்மளுடைய மின்னம்பலம் வெப்சைட்ல தெளிவாகவே ஒரு விமர்சனமா நம்ம போட்டிருப்போம். அதுல அந்த படம் குறித்து தெளிவான பார்வையை பத்திரிகையாளர் உதய் பாடகலிங்கம் அவர்கள் கொடுத்திருப்பாரு.